சோதனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை அடிப்படையின் காரணமாக, கிரக நிலை பரிமாற்றத்தின் காரணமாக, கிரக பயிற்சி மாற்றத்தின் காரணமாகவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் பல்வேறு விதமான திருப்பங்கள் அவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த கிரக நிலை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நன்மைகள் கிடைத்திருக்கா இல்லை ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. ஸோ இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக அமைய போகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் வாழ்க்கை, குடும்பம் ரீதியான விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு என அனைத்து தகவலுமே நீங்கள் இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதி பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு முதல்ல கிரக நிலை என்ன மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். களத்திர ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறார். அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். சுகஸ்தானத்தில் சனி இருக்கிறார். ஸோ கிரக நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல தாங்க அமைந்திருக்கு. இந்த கிரக நிலை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரம், பூரடம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம முழுமையாக விரைவாக பார்த்து பயன்பெறலாம். பொதுவாகவே தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்த முயற்சிகள் அனைத்துமே கைகூடி நல்லபடியாக பாசிட்டிவாக உங்களுக்கு நடந்தேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வரவுக்கேற்ற செலவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உங்களுக்கு உண்டாகும். பொதுவாகவே தனுசு ராசினியர்கள் இந்த மாதிரி ஒரு குணம் படித்த நபராக இருப்பாங்க. இவர்களுக்கு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா யாரும் கற்றுத்தர வேண்டிய ஒரு அவசியமே கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி அதை சாதிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு செயல்படக்கூடிய ஒரு நபராகவே நீங்கள் இருப்பீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு மனதைரியம் நிச்சயமாக அதிகரிக்கும். மற்ற வீண் குற்றம் சாட்டப்படக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம். இதனால் மற்றொரு விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதே உங்களுக்கு மிகுந்த நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டுமே நீங்கள் கவனமாக செயல்படுவது அவசியம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண் நோய், பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட நோய் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கலாம். ஸோ உடல் ரீதியாக இந்த மாதிரி ஏதாவது சிறு தொந்தரவு ஏற்பட்டாலுமே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கவனம் செலுத்தி பார்த்து கொள்வது அவசியம். ஸோ சிறு தொந்தரவு அப்படின்னு அலட்சியமாக விடாமல் கண்டிப்பாக பார்த்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். திடீர் கோபம் தனுசு ராசினியர்களுக்கு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம். இதனால் நிதானமாக அவர்களிடம் பேசுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கலாம். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகம் தேடக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இதன் மூலமாக உங்களுடைய வேலை ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்பட்டு நீங்கலாம். கவனமாக பேசுவதன் மூலம் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நெருக்கங்கள் அதிகரிக்கும். விருந்தினர் வருகையால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினரின் ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவு உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இந்த நேரம் தனுசு ராசினியர்களுக்கு எதிர்பார்க்காத நிறைய செலவுகள் உண்டாகலாம். அதாவது எதிர்பார்க்காத விருந்தினர் வருகை உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்க்காத குடும்பத்தில் ஆரோக்கிய செலவு உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ இதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வரதுக்கேற்ற செலவு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். இந்த நேரத்தில் இதற்காக நீங்கள் ஆடம்பர செலவுகளை மட்டுமே குறைத்து செயல்படுவது ரொம்ப முக்கியம். விருந்தினர் வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சியான சில சூழலும் உண்டாகலாம். சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தினருடன் உங்களுக்கு உண்டாகலாம். இதனால கவனமாக நடந்து கொள்வது அவசியம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே சென்று உதவுவதன் மூலம் வீண் பழி ஏற்படலாம். இதனால பெண்மணிகள் மற்றொரு விஷயத்துல தலையிடாமல் நீங்க கவனமா செயல்படுங்க.
உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் பெண்களும் உங்களுடைய கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்க்கணும். சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைதியாக இருப்பதன் மூலம் சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால சில விஷயங்களில் நீங்கள் இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்திடும். அலைச்சலை இந்த காலகட்டத்தில் நீங்கள் குறைத்து கொள்ள முயற்சி கண்டிப்பாக செய்யணுங்க. ஸோ அலைச்சலை குறைத்து கொண்டால் மட்டுமே உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் தவிர்க்கலாம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வேலை செய்தாலும் கவனமாக செய்வது நல்லது. பாடம் தொடர்பான சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு படிப்பது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகிறது. அடுத்ததாக தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரகங்களின் அடிப்படையின் காரணமாக பார்க்கும் பொழுது ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வேலைகள் அனைத்துமே திட்டமிட்டபடியே குறித்த காலத்திற்குள் முடிவடையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் திட்டமிட்டு வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாக பாசிட்டிவாக நடந்து உங்களுக்கு நிறைய அற்புதங்களை தேடி கொடுக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுடைய வேலைகளில் தெளிந்த மனநிலையுடன் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. மேல் அதிகாரிகளிடம் பார்த்தீங்கன்னா சுமூகமான உறவு நிலை உங்களுக்கு உண்டாகும். சக ஊழியர்களின் குறைகளை முன்னின்று தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக தனுசு ராசியில் பூரடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கலாம். நியாயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ தொழிலை நீங்கள் எப்பவுமே நீதி, நேர்மை, நியாயம் இப்படி நடந்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. வேலை பார்க்கும் இடத்தில் பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது முக்கியமாகவே சொல்லப்படுது. அடுத்ததாக தனுசு ராசியில் உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கிடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே உறவு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க. காரியங்கள் பார்த்தீங்கன்னா அனுகூலமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். மனதில் ஏதாவது கவலை உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கிடும். ஸோ இந்த காலகட்டம் தனுசு ராசினியர்களுக்கு பொதுவாகவே நிறைய பாசிட்டிவான நற்பலன்கள் கிடைத்திருக்கு. இந்த நேரத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமையில் முல்லை மலர் சாட்சி தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் செல்வ சேர்க்கை உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து கிரகங்களுடைய அடிப்படை காரணமாக உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.